ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக்கு. மேபி இந்த ஜெனரேஷன் யாருமே 60ஆம் கல்யாணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்ப டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க. So, ஆஹ் பிள்ளைகள் பண்ண 60 கல்யாணம் அம்மா அதான் அப்பாவுக்கு இப்ப இப்ப இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்குது. சோ இந்த 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் 100 வயதுக்கு அப்படி கிடையாது. 100 வயதுக்கு இல்ல, ம். கனகாபிஷேகம்னு சொல்லுவாங்க. 90 வயசு ஓ, அது வரைக்கும் சரி. இருந்தாங்கன்னா 90வது ம். வயசுல கனகாபிஷேகம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சரி சரி. அவ்வளவுதான். அப்புறம் ம். 100 வயசு வரைக்கும் 2 பேர் இருக்கிறது ரொம்ப ரேர்ல. ரொம்ப அப்படி கஷ்டம். பண்ணதில்ல இப்ப யாரும். இருக்கிற குழந்தைங்க பண்ற டார்ச்சர்ல 60 கஷ்டம்னு ஆயிடுச்சு. குழந்தைங்க பண்ற ஆமா. டார்ச்சர், மத்த கெட்ட பழக்கம், உணவு பழக்கம் இதெல்லாம் வேற. சோ இந்த 60ஆம் கல்யாணம் பற்றிய ரகசியம் நாம பார்க்க போறோம் சிஸ்டர். சோ அதை பற்றி சொல்லுங்க. 60 கல்யாணம் பொதுவா பிள்ளைகள் வந்து அம்மா ம். அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அம்மா அப்பா கல்யாணம் ம். பண்ணி பார்க்கணும்னு அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா ம். குழந்தைகளுக்கு? ம். அதனால மகன், மருமகள், பேரக்குழந்தை பொறந்திருக்கும். அந்த சின்ன குழந்தையும் வச்சுட்டு ம். சந்தோஷமா அம்மா அப்பாவுக்கு திருக்கடையூர்ல போய் கல்யாணம் பண்ணுவாங்க. வசதி ம். இருக்கிறவங்க. அப்படி இல்லன்னா வீட்டிலேயே வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ம். அது ஹோமம்லாம் வளர்த்து ம். கணபதி ஹோமம், ஆம், தன்வந்திரி ஹோமம் இந்த மாரி லட்சுமி ஹோமம் இந்த மாரி முக்கியமான ஹோமம்லாம் வளர்த்து வீட்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம். ம். இல்ல சாதாரணமா பக்கத்துல இருக்க சிவன் கோயில்லயோ, பிள்ளையார் கோயில்லயோ போய் பண்ணிப்பாங்க. ம். அது ரொம்ப பண்ணி வச்சா ரொம்ப புண்ணியம். அந்த 60 வருஷத்த தாண்டிட்டாரு இல்லையா? தமிழ் வருஷம் மொத்தம் 60 பேர்ல வரும். அந்த 60 ம். வருஷத்தையும் பார்த்துட்டு 61வது வருஷத்துக்கு வந்துட்டாரு. ஓ, ஒரு ரவுண்ட் ஃபுல்லா ஒரு வந்துட்டாரு. ஃபுல் தமிழ் சைக்கிள். வருஷம் ஃபுல்லா ம். பார்த்துட்டாரு. ம். சூப்பர். பெரிய புண்ணியம். அதனால அவருக்கு வந்து ம். நீண்ட ம். ஆயுள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டு இந்த ம். கல்யாணம் பண்ணுவாங்க. ம். கடவுள் சன்னதியில பண்றது ரொம்ப சிறப்பு. அப்படி ம். முடியாதவங்க வீட்லயும் பண்ணிப்பாங்க. அப்போ ம். பிள்ளைகள், பிள்ளைகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து ம். ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இந்த வயசான தம்பதிகள்ட்ட. அதுதான் நம்ம ம். சம்பிரதாயம். பல காலமா நடந்து வந்துட்டு இருக்கு. ம். திருக்கடையூர்ல பண்றது சில நூற்றாண்டா அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. திருக்கடையூர் வந்து ம். மரண பயம் போக்கும். அம் ம். அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் இல்லையா? ம். சிவன் ஆலயம். அங்க ம். போய் ம். பண்றது ரொம்ப விசேஷம். அங்க ம். வந்து மார்க்கண்டேயன் வந்து சிவலிங்கத்த கட்டி பிடிச்சுட்டார் இல்லையா? 16 ம். வயசுலயே அவருக்கு கண்டம் வந்தது போக வேண்டிய ம். நேரம். ம். ஆனா ம். அது மார்க்கண்டேயருக்கு ம். மார்க்கண்டேயருக்கு வந்து தீர்க்க ஆயுச குடுத்துட்டாரு இல்லையா? ம். அந்த மாதிரி ம். அந்த கோவில்ல போய் பண்ணா தீர்க்காயுளுடன் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால அங்க போய் பண்ணுவாங்க. அப்புறம் ம். பிள்ளைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நோய் வந்து கஷ்டப்பட்டவங்கலாம் அங்க போய் ம். குடுத்து வாங்குறது. அந்த மாரி ஒரு சம்பிரதாயமும் இருக்கு. நேர்ந்துக்கிட்டா நான் அங்க வந்து நான் குடுத்து வாங்கிக்கிறேன் அந்த குழந்தைய, இந்த மாரி. அப்படின்ட்டா தீர்க்காயுளோட அந்த குழந்தை வாழ்வாங்க அப்படின்ற அந்த ஒரு சம்பிரதாயமும் அந்த ஊர் கோயில்ல நடந்துட்டு இருக்கு. குழந்தைக்கு நோய் வந்தா போவாங்களாங்க? நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கண்டத்த கழிக்கிற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைக்கும் இல்லையா? ம். அந்த மாரி ம். குழந்தைய அங்க போய் குடுத்து வாங்குவாங்க. அதாவது வித்து வாங்குற மாதிரி. வைத்தீஸ்வரன் கோயில் கூட அதுக்கு தான் போவாங்க. விப்பாங்க. ஆமா, நோய் தீரணுன்ட்டு. ம். ஆமா. சூப்பர். திருக்கடையிலயும் அது செய்றாங்க. சரி. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, முதல் கல்யாணம் நடக்கும்போது கணவன், மனைவி எல்லார் கால்லயும் விழுவாங்க. ஆனா ஆமா. 60வது கல்யாணம் பண்ணும்போது இவங்க கால்ல எல்லாரும் விழறாங்க. சோ இதுக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து காமத்துல விழப்போறாங்க இல்லையா? சோ அப்ப ம், எல்லார் கால்லயும் விழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ம், காமத்துல யார் கால்ல விழுவோம்? நம்மை விட உயர்ந்தவர்கள் கால்ல. அவங்க எந்த விதத்துல ம், உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட, நான் எந்த விதத்துல தாழ்ந்தவன். ஏன்னா காமம்ன்ற கீழான விஷயத்த பண்ண போறேன் இல்லையா? அதனால எப்ப வந்தாலுமே அவங்க கால்ல விழுவாங்க. அ அதுவரைக்கும் பெண் நிமிர்ந்து ஜாலியா இருந்த பொண்ணு, அதுக்கப்புறம் குனிஞ்சு தலை நிமிராம இருப்பாங்க. சோ அத சொல்லுவாங்க. ம், ஆனால் அந்த 60வது கல்யாணம்ன்னும் பொழுது, ஆ ம், இப்ப உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. பட் இது ஜெனரலா வந்து 60 வயசுக்கு மேலலாம் காமத்துல ஈடுபட மாட்டாங்க. இல்லையா? அப்ப ஒரு ஆமா. பக்குவ நிலை இருக்கும். அந்த திருமணத்துல எந்த விகார உணர்வும் இருக்காது. அந்த திருமணம் தான் ஒரு தெய்வீக திருமணம்னு சொல்ல முடியும். அப்ப ம், ஆனா இது வந்து சொர்க்கத்துல முதல் திருமணமே அப்படித்தான் இருக்கும். நம்ம ம், கடவுள் சொர்க்கமாக தான் படைக்கிறார். முதல் 2500 வருஷம். அடுத்தது இதே பூமி நரகமா மாறும்போது தான் காமம்லாம் வருது. அங்க முதல் திருமணத்திலேயே ம், காமம்னா என்னன்னே தெரியாது. காமத்துக்காக திருமணம் பண்றதெல்லாம் கிடையாது. குழந்தையே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி கர்ப்பம் அடையிறா. அதனால தான் அவங்கள வந்து இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். எப்படி கும்பிடுறோம்? ஜோடியா கும்பிடுறோம். சின்ன ம், வயசுல. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமணம் ஆன மாத்திரத்தில் அவங்க பூஜைக்கு தகுந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ம், இங்க பூஜைக்கு தகுந்த குணத்தை இழந்துடுறாங்க. தூய்மை இழந்த உடனே.
ஆனா 60வது வயதில் அவங்க பூஜைக்கு தகுந்த நிலையில் இருப்பாங்கன்ற நம்பிக்கையில கால்ல விழறாங்க. ஆனா இங்க வயதை மட்டும் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ 80, 60ல இல்லாட்டினாலும் 80ல பெரும்பாலும் தூய்மையா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு காரணம். சோ அதுல வந்து சிவபெருமான் அது சொன்னீங்களே, தாலி வந்து தாலியே வந்து சிவபெருமான் அந்த தங்கத்துல செஞ்சிருக்கும். சிவலிங்கம். லிங்கம். ஓ! சரி, சரி. லிங்கம். லிங்க தாலிய தான் கட்டுவாங்க. சூப்பர்ல. 60 கட்டு. ஏன்னா, ஆமா. வீட்டிலேயே சிவலிங்கம் வைக்க மாட்டாங்க. ம். அந்த அந்த வயதானவர்கள் வச்சிருப்பாங்க. அல்லது தீவிரமா திருமணம் பண்ணாம இருக்கக்கூடிய சின்னவர்களும் வச்சிருப்பாங்க. திருமண பந்தனத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாங்கனாலே சிவலிங்கம் வீட்ல இருக்காது. ஏன்னா அது சக்தி வாய்ந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மைக்கும் அவருக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குதுன்றது இதிலே நிரூபணம் ஆகுது. அப்படிப்பட்ட சிவலிங்கத்துக்கே கெட்ட அர்த்தத்த சொல்றாங்கன்னா, எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாங்க. இல்லையா? சோ அப்ப சிவலிங்கம் வீட்டுல இருந்தாலே அவ்வளோ பயம்னா, மனைவி கழுத்திலேயே அந்த சிவலிங்கம் இருக்கும்போது, அவங்க அதுக்கப்புறம் தப்பா நடப்பாங்களா? அது நடக்க மாட்டாங்க. சூப்பர். அதுக்காக தான் அது அப்படி கட்டப்படுது. கட்டுறதே. ஏன்னா ம். அதுக்கப்புறம் ரொம்ப தூய்மையா இருக்கணும். நம்ம வந்து போற ம். வழிக்கு புண்ணியம் சேர்த்துக்கணும். அப்படிங்கிற ம். ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. கரெக்ட். கடவுள ம். இதுவரைக்கும் ஏதாவது நம்ம தப்பான காரியங்கள் இந்த கல்யாணம் இந்த பருவத்துல ம். எவ்வளோ கஷ்டம், தப்பு, பாவங்கள் பண்ணியிருந்தோமோ, அதெல்லாம் ம். மன்னிச்சுட்டு, போற ம். வழிக்கு நம்ம புண்ணியத்த சேர்த்துக்கணும். அந்த நினைவூட்டுற மாரி தான் அந்த சிவலிங்க தாலி இருக்கும். சூப்பர். ஒ கழுத்துலயே. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, மனைவிய விட்டுட்டு கணவன் வந்து சந்நியாசம் மேற்கொள்ற பழக்கமும் முதல்லலாம் இருந்தது. இப்ப ம். குடும்பத்துல இருந்துகிட்டே அது மாரி தூய்மையா இருக்கலான்ற மாதிரி இது இருக்குது. 60 திருமணத்தில் இந்த மாரி சிவலிங்கத்தை தாலியா கட்டுறது. ஆ ம். அது சூப்பரானது. உண்மையிலேயே சிவலிங்கத்த தான் தாலியா கட்டணும். ஆ ஏன்னா அந்த தூய்மையான திருமணத்திற்குத்தான் மகிமை. இப்ப ம். நடக்கிறது வந்து திருமணம் கிடையாது. விபச்சாரம் தான். லைசென்ஸ் ஃபார் செக்ஸ்ன்னே சொல்றாங்க. உலகம் ஃபுல்லாவே மேரேஜ. அந்த மாரி ஆமா. ஆயிடுச்சு. ஸோ அப்ப சிவனுடையவள் இவள் அப்படின்னும் பொழுது, அந்த ம். அந்த பார்வையிலே பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இது என் ம். மனைவி இல்ல, சிவனுடையவள். சிவன் தாலி கட்டி இருக்கிறார். இவளுடைய இதயத்துல சிவன் அமர்ந்து இருக்கிறார். ஆமா. அப்படின்னும்போது அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, ராமாயணத்திலே சிவனையே தான் வழிபட்டுட்டு இருப்பாங்க சீதை. ம். ஆமா. ஸோ ம். அட அப்படி தாலி கட்டுனாங்கன்னா என்ன அர்த்தம் சிஸ்டர்? 60 வயசு. அது 60 வயசுக்கு அப்புறம் தூய்மையா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ம். ஒய்ஃப் வந்து ஆசிரம வாழ்க்கை மாரிதான். ஆசிரமம். ஆசிரம வாழ்க்கை மாதிரி தான். ஆனா வீட்லயே இருந்துட்டு, கடவுள ம். கும்பிட்டுட்டு, நம்ம ம். நிம்மதியா போய் சேரணும். எந்த கஷ்டமும் இல்லாம, நோய் நொடி இல்லாம, ம். அப்படின்னு நெனச்சுட்டு தான் வேண்டிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ம். தான் பக்திலாம் ரொம்ப பெண்கள்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போறது, வர்றது அதெல்லாம் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அதுக்கப்புறம். ஏன்னா ம். கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க இல்லையா? பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் கரெக்ட். ஆயிருவாங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, பாட்டியா இருந்து பிள்ளைகள வழி நடத்தணும். பேர குழந்தைகளுக்கும் ஒரு வழி சொல்லிக் குடுத்து, அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு, கோயில் குளம்னு போய்க்கிட்டு, நிம்மதியா வாழ்க்கை, கடைசி நேரம் வாழ்க்கை நல்லதா அமையணும் ஜெனரலாவே அப்படின்ட்டு இருக்கிறது. அதுதான் லட்சியமாவே இருக்கும். எங்க அம்மாலாம் எப்படா ரிட்டயர் ஆவேன், கோயில் கோயிலா போலான்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ம். பெரிய வருத்தம். ஆ ம். அப்ப இயல்பாகவே வந்து அந்த வயசாயிடுச்சுன்னா, எல்லா கடமையும் முடிச்சுட்டு கோயில் கோயிலா சுத்தணுன்ற எண்ணம் வந்து இந்துக்கள் மத்தியில இருக்குது. இப்பவும். ஆமா, இப்பவும் அந்த மாரி சுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆமா. இப்பயும் இருக்கிறாங்க. ம். அடுத்தது வந்து அந்த 80வது சொல்லுங்க. இருக்கு. இத விட பெண்களுக்கு தான் ரொம்ப அந்த பக்தி ஜாஸ்தியா இருக்குது. பெண்களுக்கு. பெண்களுக்கு. ஆமா. ஆமா. எந்த அது கோயிலுக்கு எல்லாம் போய் பாருங்க, பெண்கள் ம். தான் ஜாஸ்தியா இருக்கும். பெண்கள் தான் இருப்பாங்க. ஞானத்திலயும் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பெண்ணே ஒரு வேள மோசமா ஆகுறான்னா, அந்த சமுதாயம் அழிய போகுதுன்னு அர்த்தம். இல்லையா? ஆமா. அவளுடைய ஆதாரத்துல தான் இருக்குது உலகமே. ம். அதே மாரி அந்த ஆமா. கணவனுடைய ஆயுளே வந்து பெண்ணின் கையில தான் இருக்குதுன்றதுனால தான் பெண்ணு தானே அந்த விரதம் அது என்னது அது? அ ஆ. சுமங்கலி விரதம் இதெல்லாம் பூஜை. இருக்கிறாங்க. ஆமா. ம். அப்ப அந்த சுமங்கலி ஆ அப்படிங்கிறது அ தான் பெரிய விஷயமா இருக்கும். அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு. கரெக்ட். என்னைக்குமே சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ட்டு. ம். இன்னொன்னு சுமங்கலி விரதம்ன்றது அவங்க சாப்பிடாம இருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா விரதம்னாலே அது பிரம்மச்சரிய விரதம் தான். இப்ப இங்க ம். பிரம்மச்சரிய விரதத்திற்கும் ஆண் மட்டும் இல்ல, பெண்ணுக்கான ஆயுளுக்குமே தொடர்பு இருக்குது. ஏன்னா ம். கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தில் 150 வருடம் இருப்பாங்க. அங்க காமமே இல்லாததுனால ஆயுள் அதிகமா இருந்துச்சு. எந்த நோயும் இல்லாம 150 வருடம். ஆஸ்பத்திரியே ம். இல்லாம 150 வருடம். அங்க ஆஸ்பத்திரியே இருக்காது. நோய் இருந்தா தானே ஹாஸ்பிட்டல். ஆனா, ம். எப்ப அவன் போகத்தில் மூழ்குறானோ, காமம் இந்த மாரி விஷயத்துல மூழ்குறானோ, அப்ப ஆயுள் குறைஞ்சுகிட்டே வருதுன்றார்.
ம். ஸோ அது நிறையவே அந்த மாதிரி பார்க்க முடியுது. மனைவி ரொம்ப அழகா, வெள்ளையா, அதே நேரத்துல நிறைய குழந்தையும் பெத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கணவன் சீக்கிரமா இறக்குறதே நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அப்ப போகத்திலே விழுந்து இறக்குறத வந்து மகாபாரதத்திலே காட்டியிருப்பாங்க. பாண்டு மகாராஜாவுக்கு முந்தைய தலைமுறையில ஒருத்தன் காமத்துல விழுந்து விழுந்தே இறந்துருவான். மனைவியோட காமத்துல விழுந்து விழுந்தே. அவன் பேரே அதுக்கேத்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரும். சித்திரவீரியன் ஏதோ ஒண்ணு வரும். சித்திர வீரியன் அது ம். பையனா இருக்கும். அந்த ம். ரொம்ப நோய் நல்ல ஒரு குழந்தைங்க 2, 3 பேர். ம். பீஷ்மர் வந்து கல்யாணம் பண்ணி குடுப்பாரு. அப்பாவே அந்த இன்னும் அது விரும்பின பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பார் இல்லையா பீஷ்மர். அதுக்கப்புறம் ம். நான் திருமணம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ம். ராஜாவாகக்கூடாது. என்னோட பிள்ளைகள் வந்து ராஜாவாகக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். சாந்த மகாராஜாவுக்கு பையன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு ம். பிறக்கிற குழந்தைங்க தான் இறக்குறாங்க. ஆமா. ஆஹ் விஷயத்த ஒரு- ஆஹ் பையன் இருக்கும். ஒருத்தன் போர்ல இறந்துருவான், ஒருத்தன் இப்படி இறந்துருவான். So, அப்ப அந்த நோயா காமத்திற்கும் மனிதனுடைய ஆயுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இன்னைக்கு வர எல்லா நோய்க்கும், ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, கொரோனா வைரஸ்லாம் எப்பத்துல இருந்தோ தான் இருக்குது. ஆனா மனிதனுக்கு இப்ப சக்தி போயிடுச்சு, எதிர்ப்பு சக்தி இல்ல. சோ அதுக்கு காமம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே மத்தவங்க மேலேயே பழி போட்டு பழக்கப்பட்டது பட்டுட்டோம் இப்ப. இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பாவம் செஞ்சோமோன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டுனது போய், இப்ப அவன் இப்படி பண்றானேன்னு இப்படி போயிடுச்சு, கடவுள் நம்பிக்கையும் போயிடுச்சு. சோ அப்ப உணவு சரியில்லன்றாங்க, தடுப்பூசி தான் காரணம்ன்றாங்க. இந்த மாரி நெறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம். ஆ சோ அதே மாரி சிலர் பிரபலங்கள்லாம் வந்து தடுப்பூசி போட்டு இறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க வந்து சொல்லணும், அன்னைக்கு அவங்க காமத்துல ஈடுபட்டாங்களான்ட்டு. இல்லையா? ம். அதனால கூட ம். இறந்திருக்கலாம்ல. ஆனா அதை பற்றி யாருமே வாயே திறக்கிறது கிடையாது. தடுப்பூசி எல்லார் முன்னாடியும் போடுறதுனால அது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான்? ம். இல்லையா? இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆம். சோ இங்க 60வது கல்யாணம் சிவலிங்கத்தை தாலிய கட்டுறாங்க. அடுத்தது 80வது கல்யாணம். அதை பற்றி ம். சொல்லுங்க சிஸ்டர். அது வந்து ஒரு ம். குண்டு தாலி. 80 வயசு முடிச்சவங்க, அது ம். வாழ்றதே ரொம்ப பாக்கியம் இல்லையா? 80 வயசு ம். தாண்டுறதே பெரிய விஷயம். ம். அதுவும் ம். கணவன் மனைவி ஒண்ணா அந்த வயசு கிட்ட வரும்போது, அது 2 பிள்ளைகள், பேரும். பேர பிள்ளைகள் எல்லாமே வந்துருவாங்க. அடுத்த ம். ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் கூட வந்துரும். வந்துரும். ம். அவங்கலாம் பார்த்திருக்க மாட்டாங்க. தாத்தா, பாட்டி திருமண கோலத்துல பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய பாக்கியம். பெரிய விஷயம். அதனால அந்த தாலி போடுவாங்க அது. குண்டம்னால ம். இந்த வைகுண்டம் தான். வைகுண்டம் அடுத்தது ம். அவங்க வைகுண்ட பதவி ஏற்கணும் அப்படின்ற மாரி. சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ம். நிறைவு செஞ்சுட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சூப்பர், அந்த குண்டு சூப்பர். தாலி ஒண்ணு போடுவாங்க. சூப்பர், முதல்ல சூப்பர். சிவலிங்கத்த புடிச்சு புண்ணியத்த தேடிக்கிறாங்க. அதுக்கு ம். அடுத்தது வைகுண்டம் போறாங்க. வைகுண்டம். சூப்பர், சூப்பர். ஏன்னா இப்ப இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. 60 வயசு, 80 வயசு. ஆ அதே மாரி ஆத்மாவின் வயதுன்னு ஒண்ணு இருக்குது. உடலின் ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஆனால் ஆத்மா இந்த பூமிக்கு வந்து அதிகபட்சம் 84 பிறவி, அதாவது 5000 வருஷம் ஆகுது. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒண்ணா வர்றது கிடையாது. முதல்ல வந்ததுக்கு 5000 வருஷம். நடுவுல வந்த ஆத்மாக்களுக்கு கம்மியாகும். ஆனால் எந்த ஆத்மாவா இருந்தாலும் இப்ப கடைசியில இருக்கிறோம். ஏன்னா உலகம் இந்த இந்த கல்பம்னு சொல்லுவோம். இதோடைய ஆயுளே 5000 வருடம் தான். அதோட உலகம் அழிஞ்சிடாது, புதுப்பிக்கப்படும். மறுபடியும் சொர்க்கம் ஆகும். நீங்க சொன்ன மாரி அந்த 60 வருடம் ஆமா வருட சக்கரம் மாதிரி, இது வந்து கல்ப சக்கரம். 5000 வருட கல்ப சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கமாகவும், அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. இப்ப அ எப்படி வந்திருந்தாலும், ஆரம்பத்துல வந்திருந்தாலும், அ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தாலும், நடுவுல வந்திருந்தாலும், அல்லது இப்பதான் பூமிக்கே வந்திருந்தாலும், உலகத்துடைய ஆயுள் முடியப் போகுது. சோ அந்த கலியுக அழிவின் 100 வருடத்திற்கு முன்பு தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ அவரு வர்ற அந்த காலத்தைத்தான் அங்க 60ஆம் கல்யாணம்னு சொல்றாங்க. இனி மனிதனோடு நமக்கு திருமணம் கிடையாது. இறைவனோடு. அந்த எப்ப சிவலிங்கத்த கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த உறவு கேன்சல் ஆயிடுச்சு. இனி சிவனுக்கும் எனக்கும் மட்டும் தான் உறவு. அப்படி இருக்கிறாங்க. சோ சிவன் தான் எனக்கு கணவன். கணவன் தான் பெண்ணுக்கு எல்லாமே. சகல உறவும். அதனால அப்ப எனக்கு இனி எல்லாமே சிவன் தான். அப்படின்னு இருக்கிறது இந்த கடைசி 100 வருடம். இதோடைய இப்ப இங்க இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சிவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு திருமணம் ஆன பிறகு தானே அவங்கள பத்தி தெரியும். அதுக்கு முன்னாடி இப்ப லவ் அதெல்லாம் வந்துடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி இல்ல. இல்ல திருமணத்துக்கு பிறகு தான் தெரியும். அவங்களோட பழகுவாங்க. அட்லீஸ்ட் நிச்சயத்துக்கு பிறகு. லவ் பண்றதும் ஒரு விதத்துல நிச்சயம் மாதிரி தான். இல்லையா? அதுவும் பழகி தான் தெரிஞ்சுக்கிறாங்க.
சோ அப்படி கடவுளுக்கும் நமக்கும் நிச்சயமாகிற நேரம் தான் இந்த கடைசி 100 வருடம். இந்த ஞானத்தை கொடுத்து, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு பிடித்த மனைவியாக நாம இருக்கிறது. இல்லையா? கணவனுக்கு பிடிச்சது மாதிரி நடந்துக்கிறதுக்காக தன் ஆசாபாசத்தை எல்லாம் தியாகம் செய்றவ மனைவி. எல்லாத்துக்கும் மேல பதிவிரதை. அந்த கணவனுக்கு துரோகம் செய்யறது அப்படிங்கிறது எந்த நாட்டிலுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்ப கடவுளை கணவனாக ஏன்னா மனித கணவனை ஈஸியா ஏமாத்திடலாம். இன்டர்நெட் காலத்துல அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. உங்க மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, யார நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும். அப்ப அவரை மட்டுமே அவருக்கு பதிவிரதையாக, அவரை தவிர இதயத்துல யாருமே கிடையாது. ஆஞ்சநேயர் நெஞ்சு கிழிச்சா ராமர் மட்டும் தெரியற மாரி, அவரை மட்டுமே அவருக்கு மட்டுமே பதிவிரதையாக யார் இருக்கிறாங்களோ, அவங்க தான் அவருடைய மனைவி. ஆனா இப்ப எல்லாருக்கும் வயதான காலம் வந்துருச்சு. உடலால அவங்க 60 வயசா இருக்கலாம், 6 வயசா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு பொறந்த குழந்தையா கூட இருக்கலாம். உலகமே முடிய போகுது. ஆத்மாவுடைய கடைசி நேரம் வந்துருச்சு. இப்ப இறைவனோடு பிறவியில இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே. அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கடைசி பிறவியில இருக்கிறோம் நம்ம இப்போ. கரெக்ட். குழந்தையா இப்பதானே பொறந்திருக்குன்னு நிக்காது. அது ஏற்கனவே ஜென்மம்லாம் இருக்கும். அதுக்கான டைம்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அது அலட்சியமா இருந்திருக்கும். அது கடவுள் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் இப்ப சொல்றேன். இந்த உடம்புல இருக்கும் பொழுதே முயற்சி பண்ணிடுங்க. எந்த காரணத்த கொண்டும் இந்த உடம்ப விடணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் குழந்தையா பிறந்து எப்படி ஞானம் புரியும்? ஏன்னா அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம உயிர் வேற போயிடும். அதுக்குள்ள இறைவன் நினைவிலேயே மூழ்கணும். அப்ப அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். நீங்க கூட இந்த உடம்புக்குள்ள புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் அங்க பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் நீங்களே தவிர, இந்த உடல் அந்த ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது நீங்க கிடையாது. இந்த உடம்பு உங்களுக்கு அடிமையா இருக்கணும். அல்லது உங்களுடைய ரதம் அது. இல்லையா? காருல நீங்க நினைச்ச மாதிரிலாம் போனாலும் ஓட்டுறது டிரைவர். அது மாதிரி இந்த உடலை இயக்குறது ஆத்மா. அப்படின்ற உணர்வில் தான் ஆரம்பத்தில் இருந்தீங்க சொர்க்கத்துல. அதனாலதான் அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். சின்ன வயசுல ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்துல அது திருமணமானவனே உட்கார்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம். திருமணம் ஆகும்போதே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அதோடைய நினைவுதானோ என்னவோ தெரியல. இப்ப அன்னபூரணி கூட திருமணமானவனே வந்து கோயில்ல உட்கார்றாங்க. இவங்க தூய்மையா இருக்கிறோம்னு சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. காமம் எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஆனா அது பண்றதே பெரிய பாவம் தான். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு 2, 3 கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் கடவுள்ன்ற மாதிரி பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்து கோயில்ல வேற உட்கார்ந்துக்கிறாங்க. அது தகுதியே கிடையாது. கடவுளுக்கே இன்சல்ட் பண்ற மாதிரி தான். இன்சல்ட் பண்ற மாதிரி கடவுள் தான். கரெக்ட். அது பெரிய தப்பு. கரெக்ட். சோ இப்ப அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போகணும். இங்க எவ்வளவு பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது. அங்க அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா காமம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பரிசுத்தமான குழந்தை மாதிரியே ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி சொன்னாரு, என்னைக்கு ஒரு பொண்ணு நடுராத்திரியில நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தனியா போறாளோ, அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையிலேயே சுதந்திரம்ன்றாரு. அது சொர்க்கத்தில் தான். அங்க எல்லாம் அந்த அவங்க நகைக்கெல்லாம் எண்ண முடியாது. எல்லாமே சுத்த தங்கம். அதுதான் ராமராஜ்யம்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. அந்த வரணும்னு ஆசைப்பட்டது ராமராஜ்யம் அதான். இப்பதான் வரப்போகுது. இனிமேதான் வரப்போகுது. ஏன்னா அதான் இப்ப சொர்க்கம். இருக்கிறது ராவண ராஜ்யம். ராவணன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் கையில எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம். சோ அதுல இருந்து நீங்க இப்ப விடுபடணும். சோ இப்ப 60ஆம் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இருப்பாங்க. மோஸ்ட்லி தூய்மையா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பற்றுங்கிற கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்களே. அது ஒண்ணு குழந்தைகள் இருக்குது. மேல பற்று, ஓவர் பற்று இருக்கும்போது எப்படி நம்ம கடவுள அடைய முடியும்? அந்த குழந்தை பற்றுலேருந்து தான் "பற்றுட்டான் அடியினை பற்றுக, பற்று விடற்கு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கடவுள நினைக்க நினைக்க தான் அந்த பற்றெல்லாம் விட்டு போகும். அப்பதான் நிம்மதியா நம்ம மேல போக முடியும். முக்தி அடைய முடியும். அது இல்லாம குழந்தை, பேர குழந்தை, இத நான் தான் பார்த்துக்கணும். நான் தான் இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு இவங்களையே நினைச்சுக்கிட்டு, ஓவர் பற்று வச்சுட்டு அவங்கள்ட்ட ஆசை, அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு, இவன் நமக்கு செய்யணும், இவன் நம்மள கவனிக்கணும் அப்படிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுட்டு, அதுவும் பற்றோட ஒரு இதுதான். அப்புறம் கரெக்ட். பிடிக்காதவங்க கிட்ட ரொம்ப வெறுப்பு வச்சுக்கிறது. பற்றும், வெறுப்பு எல்லாமே ஒண்ணுதான். இந்த மாரி குணங்கள் எல்லாம் விட்டுட்டு,
நம்ம கடவுளை அடையணும், முக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சிவபெருமான நினைச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தானாவே விட்டு போகும். அந்த கவலை, கஷ்டம், வருத்தம், துக்கம் எல்லாமே மனசுல இருந்து போய் ஒரு அமைதி வரும். அதுக்குதான் அந்த தாலி கட்டிக்கிறதோட அர்த்தமும் அதேதான். அந்த நினைவு மறக்க கூடாதுங்கிறது தான் இந்த தாலி கட்டிக்கிறது. கரெக்ட். அடுத்தது வந்து 80வது கல்யாணத்துல அது வைகுண்டம் போறது அப்படின்றாங்க. ஸோ அது இன்னும் அந்த நிலையை அடைந்து கடைசியில வைகுண்டன்றது சொர்க்கம் தான். இதே பூமி தான் சொர்க்கமாக ஆகும். ஸோ நீங்க இறைவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சு. இறைவனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம அது டைம் எடுக்கும் எல்லா பற்றையும் விடுவதற்கு. ஸோ அதுக்கு இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கணும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. நான் புருவமத்தில் நட்சத்திரமா இருக்காரு. உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுறது. முழுக்க முழுக்க இறைவன் மட்டுமே கதி. சோ அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா சொர்க்கத்தின் குணம் இப்ப இருக்கணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எதன் மீதும் உங்களுக்கு ஈர்ப்பு இல்லைன்னா அந்த மாதிரி நபர்களை நம்பித்தான் கடவுள் சொர்க்கத்தையே கொடுப்பார். அங்க எல்லோரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அளவற்ற செல்வம், தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகை. ஆனா அங்கேயும் வரிசை கிரமம் இருக்கும். பணக்காரங்க ஏழைங்களும். அப்ப ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்கான்னு நினைச்சாலே அதுவே ஒரு துக்கம் தானே. அந்த எண்ணமே அங்க வராது. அப்படி இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். அங்க ஏன் பணக்காரனா இருக்கிறோம் அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறோம்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பணக்காரன் அல்லது ராஜா அப்படி இருப்பாங்க. இங்க அலட்சியமா இருக்கும்போது வேலைக்காரன் அந்த மாதிரி பிறப்பாங்க. ஆனா இந்த ஞானத்தை கேட்டாலே சொர்க்கத்துக்கு வர்றது உறுதி. 2500 வருடம் சொர்க்கம். சொர்க்கத்தின் இறுதியில தான் வரீங்களா, ஆரம்பத்திலே வரீங்களான்றது முயற்சி கொஞ்சம் தான் பண்றீங்களா இல்ல நிறைய பண்றீங்களா, இதை பொறுத்து இருக்குது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்லயே வந்துடுது. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த முதல் திருமணத்துல பாத்தீங்கன்னா அந்த திருமண மந்திரம் நாஸ்திகர்கள் சொல்றாங்க. உண்மையிலே அதுதானான்னு தெரியாது. என்னன்னா முதலில் நீ வந்து பிராமணனுக்கு மனைவியா இருந்தாய், பிறகு நீ சிவனுக்கு மனைவியா இருந்தாய், பிறகு 33 தேவர்களுக்கு மனைவியா இருந்தாய், இப்பொழுது எனக்கு மனைவியா இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன என் மனைவி விபச்சாரியான்னு கேக்குறாங்க. சொல்லுவாங்க அந்த மந்திரம். அப்ப விபச்சாரின்னா என்ன? காமத்துல ஈடுபடுறதுதான் விபச்சாரம். பிராமணனுக்கு மனைவியா இருக்கும்போது காமத்துல ஈடுபடல. ஏன்னா இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இறைவன் கொடுக்கிறார். அவருக்கு பேர் தான் பிரம்மான்னு வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப இங்க மெயினே காமத்தை விடணும்ன்றதுதான். அப்ப பிராமணனுக்கு மனைவியா இருக்கும்போது அவ காமத்துல ஈடுபடல. அடுத்தது சிவனுக்கு மனைவியா நினைச்சதுனாலதான் அவ காமத்துல இருந்து விடுபட்டா. சிவனுக்கு உடம்பே கிடையாது. அப்புறம் எப்படி காமத்துல ஈடுபடுவான்? அங்கேயும் தூய்மையா தான் இருந்தா. மனைவியா நினைக்கிறோம் அவ்வளவுதான். உடம்புக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கடவுளை ஆத்மார்த்தமா அந்த அளவுக்கு அவரை தவிர யாரையும் நினைக்கலன்றதுக்காக அந்த அர்த்தம். அடுத்தது சொர்க்கத்தில் தேவதைகள் காமம்னா என்னன்னே தெரியாதவங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட குழந்தை மாதிரி பரிசுத்தம் ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருப்பாரு. சோ அங்கேயும் காமத்துல ஈடுபடல. தேவதைகளுக்கு மனைவினா என்ன அர்த்தம்? அவளும் தேவதையா இருந்தாதான் தேவதைக்கு மனைவியா இருப்பா. அப்ப சொர்க்கத்திலிருந்து வந்தவ தான் இன்னைக்கு உன் கையில ஒப்படைக்கிற, தூய்மை இழக்க வச்சிடாதுன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியல. ஏற்கனவே அவங்க என்ன தப்பு பண்ண போறாங்களோ அதுக்கான தண்டனையை முன்கூட்டியே ஏத்து எல்லார் காலையும் விழுந்துடுறாங்க. இல்லையா? நம்மளால முடியாதுப்பா அது அப்படின்ட்டு காலில் விழுந்துடுறாங்க எல்லார் காலையும். சோ இதுதான். இதேதான் மீனாட்சி திருக்கல்யாணத்திலயும் பாத்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் சிவன் வந்து தாலி கட்டுறதாக ஐயரு கட்டுவாங்க. அந்த நேரத்துல பெண்கள் எல்லாம் தங்களுடைய தாலியை மாத்திட்டு வேற தாலி அவங்களே கட்டுவாங்க, இல்ல கணவனை விட்டு கட்டுவாங்க. அதோடைய அர்த்தமும் அந்த பார்வதி நான் தான். சிவனுக்கு உடல் கிடையாது. அவர் எனக்கு கட்டுறதாக நினைச்சிட்டு கட்டுறேன். சின்ன சின்ன பொண்ணுங்க தான் கட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியாம கட்டுறாங்க. சோ தெரிஞ்சு கட்டிக்கிட்டு அதே மாதிரியே இருந்துட்டாங்கன்னா, ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஆத்மா கடைசி நிலையில வயோதிக நிலையில இருக்குது. ஒரு 80 வயதுல ஒருத்தன் காமத்துல ஈடுபடுறான்னா சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரிதான் ஆத்மாவுடைய வயோதிக நிலையில நாம இருந்துகிட்டு இன்னும் காமத்தை விடலைன்னா சிரிப்பு தான் வரணும். அப்ப ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லாததுனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உலகத்துக்கே நாம தான் கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தான்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம். ஆதி பீதான்ட்டு ஆதாம சொல்றாங்க இல்லையா, அவரோட வந்தவங்க நாம, அவங்க ஜெனரேஷன் நாம. பிரம்மா காலேஜ்ல சொல்றாங்க நாங்க அந்த பேட்ச், நாங்க அதுக்கு முன்னாடி பேட்ச்னு. அது மாதிரி நாங்கெல்லாம் பிரம்மா பேட்ச் இல்ல ஆதாம் பேட்ச் நம்ம. அப்ப ஆதாம் வந்து ஒரு
60வது தலைமுறையில உள்ள ஒரு பொண்ணோட காமத்துல ஈடுபட்டா அது எவ்வளவு கேவலமான விஷயம் ம். இல்லையா? அப்ப ம். அந்த பொறுப்பை நாம உணர்ந்து இறைவனோடு மட்டும் இருந்து தூய்மையான உலகத்துக்கு நாம பிரவேசிக்கணும். சோ இதோடைய ம். அர்த்தம் வந்து அந்த 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணத்துல இருக்குது. சோ ம். 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்றவங்க கண்டிப்பா இன்டர்நெட்ல தேடுவாங்க. சோ அப்ப ம். இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். ஆமா. இங்க இங்க நீங்க எந்த கஷ்டமும் கிடையாது. இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எல்லா காரியமும் செய்யும் போதே நினைச்சிட்டே இருங்க. ஏன்னா இங்க கை காலம் மடக்கிற வேலை கிடையாது. ஓம் நமச்சிவாய சொல்ல தேவையில்ல. மூச்சு கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. இறைவன் அவரு நினைவுல இருக்க இருக்க தான் ஆனந்தம் வரும். முக்தின்னு சொல்றது, பரந்தாமம்னு சொல்றது. அது வந்து இந்த அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட இடம். ம். செம்பொன்னான ஒளி. அது வந்து அவரோட பவர், அவரோட ஆற்றலால தான் அந்த செம்பொன் கலர்ல அது இருக்குது. மத்தபடி கரெக்ட். சூரிய சந்திர ஒளியினால கிடையாது. அது அதுக்கும் கிடையாது. மேற்பட்ட சூப்பர். இடம். சூப்பர். அவரு தான் சூப்பர். அங்க ம். சிவபெருமான அப்பான்னு நினைக்கணும். அன்பா அப்பா நம்ம ஆத்மான்னு உணர்ந்து அப்பான்னு அவர நினைக்கணும். எல்லா நினைச்சுக்கிட்டே. ஆத்மாக்களுக்கும் அப்பா அவருதான். ம். சிவபெருமான அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே அப்படிலாம் பாடியிருக்காங்க இல்லையா? அப்ப ம். உண்மையான பக்தியோட அப்ப பாடுனாங்க. இப்ப அந்த பக்தி தேஞ்சு தேஞ்சு வேற விதமா சுயநலமா ஆயிடுச்சு. எனக்கு அத குடு, இத குடுன்னு கேட்கிற பக்தி ஆயிடுச்சு. அப்படி இல்லாம நம்ம உண்மையிலேயே அவர அடையணும், முக்தி அடையணும். ம். சொர்க்கத்துக்கு அந்த முயற்சி சோ பண்றவங்க முக்தின்றது சொர்க்கத்துக்கு வருவாங்க. அப்படி இல்லன்னா கடவுள் இருக்கிற அட்லீஸ்ட் நம்ம இடத்துக்கு போறதுதான் முக்தியாவது முக்தி. அடையணும். ம். ம். அங்கிருந்து கீழ வர்றதுதான் ஜீவன் முக்தி. எல்லாரும் மேல போயிடுவாங்க. கடைசியில உலகம் அழியும்போது. அடிச்சாவது இட்டுட்டு போயிடுவாரு. அது பெரிய விஷயம் கிடையாது. சொர்க்கத்துக்கு வரணும். அவர் படைத்த முதல் உலகம், புத்தம் புது உலகம். அது எப்படி இருக்கும்? ஒரு ம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுக்கு போறதுக்கும், புதுசா கட்டின வீட்டுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சோ ம். எல்லாமே ஆமா. சுகத்தை கொடுக்கக்கூடிய உலகம். அதை ம். கொடுப்பதற்காக தான் இந்த ஒரே ஒரு ஜென்மம். தூய்மையா இருங்க. ம். இந்த காமம்னு எந்த காமத்தினால அனைத்தையும் இழந்தீர்களோ, அத விட்டுருங்கன்ற. சோ ம். அதனால எவ்வளவு பெரிய துக்கம் வர்றத கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதை ம். இந்த உலகம் எல்லாரும் இந்த ஞானத்தை கேட்க போறதில்ல. ஆனா கேட்டு நீங்க விட்டுருங்க. உங்களை நம்பிதான் சொர்க்கம், நேரம் நம்ம உங்களுக்காகவே சொர்க்கம். ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா நெனச்சா தான் நம்ம அங்க முடியும். இல்லாட்டி அத நெனைக்காம மற்ற பிள்ளைகளையோ, இல்ல வேற ஏதோ பற்று புடிச்சு இழுத்ததுன்னா, திருப்பி திருப்பி இந்த நரகத்துல இங்கேயே உழல்ற மாரி திறந்து தான் அந்த விடுங்க. வாழ்க்கை கிடைக்கும். திறந்து அடுத்த விடுங்க. ஜென்மம் கஷ்டப்படுற மாரி இருக்கும். அதனால தான் இந்து தெய்வங்கள் கையில கோடரி. அந்த பற்ற வெட்டிக்கிட்டே இருக்கணும். இறைவனோட மட்டும் புத்தி இணைக்கணும். ஆனா புத்தி இந்த பக்கம் போகக்கூடாது. ஒரு விதத்துல இயேசுவை வந்து சிலுவையில அறைஞ்சிருக்கிறதுக்கும் அது அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அவரு ம். மேல அதாவது உடல் இங்க கட்டப்பட்டு இருந்தாலும் புத்தி இறைவன் கிட்ட அவருக்கு நினைக்குது. ம். ஆ சோ அந்த ரகசியமும் இருக்குது. ஏன்னா உடல தூக்கிட்டு போ முடியாது. ஆ ம். சோ உடல் இங்கே இருக்கட்டும். ஆனா என் ஆத்மா புத்தி கீழ கிடையாது. மேல சொல்லுவாங்க. இருக்குது. ஆவி ம். அவங்க ஆவின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்மா, உயிர்ன்னு சொல்றோம். ஆத்மான்னு ம். சொல்றோம். அவங்க ஆவின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவி. கரெக்ட். கரெக்ட். சோ மேலும் இறைவனுடைய ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நடுவுல வயசுல ஆ கூட ஒரு கல்யாணம் சொல் பண்ணுவாங்க. சொல்லுங்க. 60 வயசு தாண்டிடுச்சு அப்ப பண்ண முடியலன்னா 70வது வயசுல ஒண்ணு பண்ணுவாங்க. ஓஹோ! 80 வயசு வரைக்கும் இருக்குமோ இல்லையா? அது வந்து பீமரத சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! 70 கல்யாணம். ஓ! ஓ! 70 வயசு பீமரத சாந்தி. சரி, சரி. பீமரத சாந்தி. அந்த நல்லா பீமன் மாரி இருக்குது. இருக்கிற உடம்பு, அந்த வஜ்ரம் மாரி இருக்கிற ஆ. உடம்பு அத வந்து அமைதிப்படுத்துறது. சாந்தி. ஓ! உடலோட உணர்வுகள் எல்லாம் அமைதிப்படுத்தி அடுத்த ம். கட்டத்துக்கு போறது தான். அதுக்கும் அர்த்தம் தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், 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 சூப்பர். ம். ரதம்ங்கிறது நம்ம உடம்பு தான். ஆத்மாவோட ம். ரதம். அதுதான் ம். இந்த கிருஷ்ணன் வந்து 7 குதிரை மேல உட்கார்ந்துட்டு கீதாபதேசம் பண்ணும்போது, ம். ம் பார்த்த சாரதியா தானே இருக்கிறாரு. சாரதியா இருக்கிறாரு. ம். அப்படின்னா ம். என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் அந்த கயிற வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கையில குடுத்துட்டு அவர் உட்கார்ந்திருக்கிற மாரி இருக்கும். சாரதியா இருப்பாரு. கடவுள் கிருஷ்ண கையில பகவான். ஒப்படைச்சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் அவர் சொல்ற மாதிரியே இயக்குறோம்னு அர்த்தம். ஆ அவரே இயக்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும். சோ அதான் கிருஷ்ணரே இயக்குறார். சோ இந்த 5 புலன்களை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றது தான் ஒரிஜினல் மகாபாரத யுத்தம். ஆனா அது சூக்ஷ்மமா முதல்ல நமக்குள்ள நடக்கும். நாம ரெடி ஆன பிறகு வெளியில 3வது உலகப் போர் நடக்கும். அப்ப உலகம் முடிஞ்சிடும். அது முடியிறதே நமக்கு சொர்க்கம் உருவாகுறதுக்காக தான். அதைக் கண்டு நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஆத்மா அழியாதது. இப்ப பாவம் நிரம்பி இருக்குது. இறைவன் நினைவுனால அந்த பாவத்தை எரிச்சு தூய்மையாகணும். தூய்மையாயிட்டு தூய்மையான உலகத்திற்கு போயிடும். அவ்வளவுதான். 7 குதிரை ம். வந்து ஐம்புலன்கள அடக்குறது மனம், ம். புத்தி. அதோட மனம் சேர்த்து புத்தி. மனம், புத்தி. இதையும் அடக்குறது. அதுதான் அந்த 7 ம். குதிரையோட சிம்பாலிக்கா அது 7 ம். குதிரையா காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த ம். ஐம்புலன்கள் தான். கண்ணு, காது, மூக்கு. கரெக்ட். ஆ இது எல்லாமே ஆத்மா சொல்றத கேட்கணும். ஆத்மா பரமாத்மா சொல்றத கேட்கணும்.
ஏன்னா இப்ப ஆத்மாவுக்கு சுய அறிவு கிடையாது. சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பான விஷயத்தை கிரகிச்சிருச்சு. இப்ப இறைவனுடைய வழிதான் என்னுடைய வழி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் படைக்கிற சொர்க்கத்தில் இடம். மனித வழியை புடிச்சீங்கன்னா, மனித மதங்கள் எல்லாமே நரகத்தில் தான் தோன்றுகிறது. அப்பதான் பிறப்பீங்க. அது வரைக்கும் மேல சுயநினைவு இல்லாம ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருப்பீங்க. சரி, ஓகே. ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ.